ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வீட்லேயும் எஸ்ஐஆர் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2002 எஸ்ஐஆருடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஈஸியாகவே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாட்டு செக் பண்ணி நீங்களும் அதை பார்த்து எழுதுக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க water.ec.gov.in அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும் பார்த்துட்டுங்க, வாட்டர் கமிஷன் சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்குள்ளால உங்களுக்கு போகும். இதுதான் அதனுடைய மெயின் பேஜ். இதுல நீங்க நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதுல ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன், சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணா பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய லாஸ்ட் எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுடைய ஸ்டேட் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது. மோஸ்ட்லி எல்லாருமே தமிழ்நாடு இருப்பேன். தமிழ்நாடு கொடுத்துட்டு பக்கத்தில் வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் பை எபிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செகண்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு லாஸ்ட் 2002 உள்ள எப்பிக்கு இப்போ பழைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரிஞ்சால் இதில் டைப் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட புதிய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தான் இருக்குன்னு சொன்னால் இதில் நீங்கள் உங்களுடைய புதிய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கேப்சா கொடுத்துப்பேன். இந்த கேப்சா இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு இதில் சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் அது சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது. இது அவங்களுடைய பழைய எபிக் நம்பர், அவங்களுடைய தொகுதி 231 பத்மநாபபுரம், பார்ட் நம்பர் 6 கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சீரியல் நம்பர் 144, அவங்களுடைய நேம், ரிலேஷன் நேம், ஆனா பண்ண அந்த டீட்டெயில்ஸ் நம்மளாம் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸை பார்த்து நீங்கள் புதிய எஸ்ஐஆர் ஃபார்மில் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.